ஒரு நிமிஷங்கண்ணா, 2026 விஜய் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்துவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதியவர்களுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மாற்றம் வேண்டும் என்று 10% வாக்காளர்கள் எப்பொழுதுமே மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க. மாற்றத்தை யார் பேசினாலும் கூட வாக்காளர்கள் மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்டில் வந்துங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டிபேட் இல்லைங்கண்ணா. நான் சொல்வது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு, ஆட்சி அமைக்க போவது வேறு, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னது தான், பெரிய நடிகராக இருக்கிறாங்க, பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதே நேரத்தில் உச்சத்திலிருந்து விட்டு நான் இதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. தாக்கம் ஏற்படுத்துவாங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. என்னுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது என்னுடைய தொடர் நம்பிக்கை. தொடர்ந்து அதை பிரதிபலித்துக் கொண்டு வருகின்றேன். கூட்டணியிலிருந்து வெளியே போகக்கூடிய டிடி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் சொல்லியிருக்கீங்க. மறுபடியும் பாஜகவுடைய தேசிய தலைமை அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அண்ணே, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே, தே ஆர் ரெஸ்பெக்டபிள் மெம்பர்ஸுங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்குது, தனிப்பட்ட முறையில் இத்தனை ஆண்டு காலம் நம்மோடு பயணம் செய்திருக்கின்றார்கள், பிரச்சனையை சந்தித்து பயணம் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நான் அன்ரெகனைஸ்டு சிம்பிளில் போய் நிற்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணுங்கண்ணா. எத்தனை பேர் அதை செய்வாங்க? செஞ்சார். டிடிவி அண்ணா இந்த எலெக்ஷனில் எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லையா, அவரே போய் நின்னார். என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும். அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள். விமர்சனம் வைக்கிறவங்க 10,000 வச்சுட்டு போகலாங்கண்ணா. எம்பியாக இருந்து டிடிவி அண்ணன் என்ன சாதிக்க போகிறாருங்கன்னா இந்த நேரத்தில் அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருக்குது. இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னார்? பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக. ஓபிஎஸ் அண்ணனை பற்றி நான் சொன்னேன். அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன், மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம், நம்ம கட்சி வச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க, பேசுவாங்கன்னா காலம் இருக்குது, நேரம் இருக்குது. எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கே விடை கிடையாதுங்கண்ணா. நானும் சாதாரண ஒரு மனிதன் தான். அதனால் நண்பர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு விடை இல்லை. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்கள் முன்னாடி பேசுகிறேன். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து திரும்ப கேளுங்க, 15 நாள் கழித்து கேளுங்க. ஏன்னா தலைவா இன்னும் 7-8 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஒரு மாதம் கழித்து இதே கேள்வியை கேளுங்க, 2 மாதம் கழித்து கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்லியிருக்கேன் தலைவா. எல்லா கேள்வியும் இன்னைக்கு ஏன் கேட்குறீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு அதை கேளுங்க தலைவா. 26 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. என்னதான் ஓபிஎஸும் தினகரனும் கூட்டணிக்கு வந்தாலும் அதை எடப்பாடி ஏற்றுக்கணும். அவர் ஏற்றுக்கிட்டாதான் அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணின்றது சொல்லியிருக்காங்க. நான் யூகத்திற்கு பதிலளிக்க விரும்பலீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு பதில் கொடுத்துருக்கேன், பொறுத்திருப்போம். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பேசுவாங்கண்ணா. சசிகலாவும் அறிக்கை கொடுத்துருக்காங்க, பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக சக்தியெல்லாம் ஒன்றியதான் 2023 நமக்கு பிரகாசமா இருக்குங்களா? ஆமாம், சசிகலா அம்மா அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் தமிழக அரசியலில். அவருக்குன்னு ஒரு பெரிய தாக்கம் இருக்குது, அவங்க பேசியிருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு அதை பற்றி நான் கருத்து சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா பொறுத்திருங்கள், காலம் வரும் வரை காத்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.